வரும். உங்களுடைய எதிரியினுடைய விஷயத்திலே கர்த்தர் உங்களுக்கு ஒரு ஜெயத்தை தருவார். உங்களுக்கு இருக்கிற வழக்கிலே ஆண்டவர் சீக்கிரமாய் கர்த்தர் ஒரு ஜெயத்தை உங்களுக்கு தருவார். உங்களை சுற்றி இருக்கிற அனைத்து ஜனங்களுக்கு முன்பாகவும் இது கர்த்தருடைய வார்த்தை. ஆண்டவர் உங்களை தோற்கிறவர்களாய் அல்ல, இக்காலத்து பாடுகள் இனி உங்களுக்கு வெளிப்பட போகும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கது அல்ல. கர்த்தர் உங்களுடைய கரத்தை பிடித்து வாக்கு கொடுக்கிறார். நீ ஜெயிப்பாய், நீ ஜெயிப்பாய். உன்னை நான் ஜெயிக்கிறதற்காகவே அழைத்திருக்கிறேன். இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையை பார்க்கவே வேண்டாம். கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். உங்களுடைய துவக்கம் அற்பமாயிருந்தாலும் உங்களுடைய முடிவு ஜெயமாயிருக்கும். உங்களுடைய துவக்கம் தோல்வியாயிருந்தாலும் உங்களுடைய முடிவு ஜெயமாயிருக்கும். எந்த காரியத்திலே துவக்கத்திலே தோல்வியை பார்த்தீர்களோ மனம் தளர வேண்டாம், மனம் விட வேண்டாம். முன்பாக நடந்த தோல்வியை நினைத்து நினைத்து இப்படி நான் தோற்றுட்டேனே, இவங்க முன்னாடி எல்லாம் நான் தோற்று போயிட்டேனே, இவங்க முன்னாடி இவ்வளவு நான் இறங்கினேனே, நான் எப்படி இப்படி ஆனேன், அதை நினைச்சு நினைச்சு யாரோ ஒருத்தர் இந்த சத்தத்தை கேட்கிறவர்கள் வருத்தப்படலாம். ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு இந்த மாதம் உங்க கரத்தை பிடிச்சு சொல்றாரு, நீ கலங்காத மகளே, முன்னாடி நடந்ததை நினைச்சு நீ வருத்தப்படாத, நீ தோற்றத்தை நினைத்து நீ எவ்வளவு வேணும் கலங்க வேண்டாம். உங்களை ஜெயிக்க பண்ணுகிற தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். உங்களுடைய அற்பமான ஆரம்பத்தை அசட்டை பண்ணாத தேவன் இருக்கிறார். அந்த தேவன் இந்த மாதம் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். கர்த்தர் உங்களுடைய கரத்தை பிடித்து நமது கிறிஸ்து இயேசுவின் நாளே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் ஜெயத்தோடு வருவீர்கள்.